புதுச்சேரியிலும் தாவேக தனித்தே போட்டியிடுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியிலும் தாவேக தனித்து போட்டியிடுகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் தேர்தலாக களம் காணக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுல பல்வேறு நிலைகள்ல தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வெளியாக இருந்த நிலையில முழுமையாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்மையில நடைபெற்ற ரம்ஜான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில தனி இஃப்தார் கொட்டி தங்களது தலைமையில தான் ஆட்சி என்பதை கட்சியுடைய தலைவர் முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில புதுச்சேரியில என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதாக தகவல்கள் இருந்தது. பாரதிய ஜனதா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில சிறிய பிளவு இருந்ததாகவும் என்ஆர் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரியிலும் தனித்தே போட்டியிடுகிறது என்ற செய்தி தற்போது உறுதியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் இன்று இரவு அல்லது நாளைக்குள்ளாக புதுச்சேரியில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தமாக 30 வேட்பாளர்களுமே திங்கட்கிழமை, அதாவது 23ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில அன்றைய தினமே அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர் என்பது தமிழக வெற்றிக் கழக தகவலாக இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.